கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும், வேத உண்மைகளில் தெளிவு பெறவும், கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பிலே நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவனை நான் துதிக்கின்றேன். இந்த நாளிலும் யாத்திராகமும் என்று சொல்லப்படுகிற வேதாகம புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் தியானிக்கும்படியாக கடந்து செல்லுவோம். யாத்திராகமும் 2ஆம் அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய அதிகாரம் ஒருபோதும் தடைபடாமல் செயல்படும். தேவன் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுத்துவிட முடியாது என்பது தெளிவாக விளக்கப்படுகிறதை காணலாம். யோபு என்ற பக்தன் தன்னுடைய சோதனையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இறுதியாக ஒரு அறிக்கையை கொடுத்தான். தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை தடுக்க முடியாது, அது தடைபடாது. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது நிகழ வேண்டும், எது நடக்க வேண்டும், எந்த நன்மை உருவாக வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan. இந்த தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற விடாமல் எந்த சூழ்நிலையும் தடுத்துவிட முடியாது. காரணம் என்னவென்றால், இறுதி அதிகாரம் அனைத்தும் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை மனிதர்கள் தடுத்துவிட முடியாது, ராஜாக்கள் தடுத்துவிட முடியாது, வலிமையானவர்கள் தடுத்துவிட முடியாது, பிசாசானவர்கள் தடுத்துவிட முடியாது. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வார். பாருங்கள், இந்த எகிப்து தேசத்திலே 400 ஆண்டு காலம் தங்கியிருந்து அவர்கள் அங்கே வளர்ந்து பெருக வேண்டும். ஒரு பெரிய சந்ததியாக உருவான பிற்பாடு அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஆபிரகாம் என்ற தேவ மனிதனுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த காரியங்கள் நிகழ்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எகிப்தினுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. இந்த ஜனங்களுக்கு, எபிரேய ஜனங்களுக்கு எதிராக எகிப்திய ராஜாவும் அந்த தேசத்து மக்களும் பல எதிரான காரியங்களை செய்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், விரைவில் இந்த மக்களை விடுவிக்க வேண்டும். இவர்களை விடுவிப்பதற்கு தேவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அந்த இரட்சகரை அந்த தேசத்திலிருந்தே அவர் எழுப்ப விரும்புகிறார். ஆனால் இங்கே ராஜா ஒரு சட்டம் கொண்டு வருகிறார், ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட வேண்டும். ஆனால் தேவன் அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்புற்று கொண்டிருக்கிற, பலவிதமான பாடுகளுக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகரை உருவாக்க விரும்புகிறார். ஆனால் அவனும் ஆண் பிள்ளைகளை கொன்று விடும்படியாக சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறான். மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்தான், மருத்துவச்சி அதை சரியாக நிறைவேற்றவில்லை. எனவே இப்பொழுது புதிய கட்டளை பிறந்து விட்டது. யாத்திராகமம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எங்க எபிரேயர்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தாலும் அதை உடனடியாக நதியில போற்றணும், கொன்று விட வேண்டும். அப்போ எப்படி இரட்சகர் பிறக்கிறது? இங்கே ராஜா சட்டம் போட்டார், ஆம்பளை பிள்ளை எதுவுமே எபிரேயர்களுடைய சந்திலிருந்து பிறக்க கூடாது, பிறந்தாலும் அவர் உடனே நதியில போட்டு விட வேண்டும். எப்படி தேவன் இரட்சகரை உருவாக்குவார்? நடக்கின்ற காரியங்களை பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே, லேவியினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாருங்கள், அம்ராம் யோகேபத் என்று சொல்லப்படுகிற தம்பதியினருக்கு, அவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எபிரேய சந்ததியில வந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அழகான குழந்தை. அந்த குழந்தையுடைய அழகை பார்த்த பிறகு இதை நதியில போட்டு விடுவதற்கு மனசு வரல. பெற்ற குழந்தை
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த குழந்தை அழகா இருக்கு, அந்த அழகான தோற்றத்தை பார்த்த உடனே நதியில போடுறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை. எனவே ஒரு விசுவாசத்தோடு அந்த குழந்தை 3 மாதம் மறைத்து வைக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து மறைத்து வைப்பது என்பது கடினமான காரியம். குழந்தை வளர வளர குழந்தையுடைய சத்தம் இவளெல்லாம் வெளியே கேட்கும். எனவே இதற்கு பிறகு இந்த குழந்தையை வெளியே தெரியாமல் வளர்க்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட அந்த பெற்றோர் ஒரு யோசிக்கிறாள் என்ன செய்வதென்று. தேவன் அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இவைகளுக்கு பின்னால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின்படி அந்த குழந்தையை அவர்கள் ஆற்றில் போடாதபடிக்கு நாணலினால் செய்யப்பட்டதான ஒரு பெட்டியிலே வைத்து அதை அந்த நைல் நதியிலே அந்த நதியிலே விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், அந்த நேரத்திலே அந்த ராஜாவினுடைய வீட்டிலிருந்து பெண்கள் குளிக்க வருகிறார்கள். இப்பொழுது அந்த ராஜகுமாரி என்ன செய்கிறாள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பார்க்கிறாள். பார்த்த உடனே அந்த குழந்தையினுடைய அழகை கண்ட உடனே அதை அவள் காப்பாற்ற விரும்புகிறாள். அந்த நேரத்திலே இந்த குழந்தையினுடைய தமக்கை அங்கே நின்று கொண்டிருக்க அவள் சொல்லுகிறாள், இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு நான் எபிரேயர்களை சார்ந்த ஒரு பெண்மணி அழைத்து கொண்டு வரவா என்று. இந்த ராஜகுமாரிக்கு ரொம்பவும் சந்தோஷம். உடனே என்ன செய்கிறாள் என்றால், நீ அவ்விதமாக கொண்டு வா என்று சொல்லி ஏற்பாடு செய்கிறாள். இந்த ராஜாவினுடைய குமாரத்தி இந்த எபிரேய பெண்மணிக்கு சம்பளம் கொடுத்து இந்த குழந்தையை வளர்க்கிறார். பாருங்கள், நதியில போட்டு குழந்தை சாக வேண்டும், ராஜாவினுடைய சட்டம். ஆனால் அந்த ராஜாவினுடைய மகளே இந்த மகனை வளர்க்கின்ற ஒரு சூழலை தேவன் உருவாக்குறார். பாருங்கள், கொன்று போட வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான செலவினை இந்த ராஜகுமாரத்தியே கொடுக்கும்படியான சூழலை உருவாகிறது. பாருங்கள், எதிர்காலத்திலே எந்த மனிதன் இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் விடுதலை செய்து கொண்டு போக போகிறானோ, எவன் இந்த எகிப்துக்கு எதிராக எழும்ப போகிறானோ அவனை வளர்க்கின்ற பொறுப்பையே இவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார். இங்கே கொஞ்சம் சற்று சிரிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த தேசத்துக்கு எதிராக வரப்போகிற ஒருவனையே அவர்கள் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனை வளர்ப்பதற்கு எபிரேய பெண்மணிக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்கிறார்கள். இவ்விதமாக காரியங்கள் நடைபெறுகிறது. யாத்திராகமும் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 9, 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பார்வோன், அதாவது ராஜாவினுடைய மகள், அந்த குழந்தை வளர்ப்பதற்கு தேவையான செலவினத்திலே ஏற்றுக்கொண்டு குழந்தை வளர்க்க சொல்கிறாள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று அந்த அரண்மனையில் வளர்க்கிறாள். என்ன தேவ ஞானத்தை பார்த்தீர்களா? ரட்சகர் எழும்பி விடாதபடிக்கு அவன் எல்லாரையும் கொலை செய்வதற்கு சட்டம் போட்டிருக்கிறான். அதன் மத்தியிலே ஒரு குழந்தையை ஆண்டவர் தப்ப வைக்கிறார். தப்ப வைத்தது மட்டுமல்ல, அவனை வளர்க்கிற பொறுப்பை அந்த ராஜாவினுடைய குடும்பத்தினருக்கே கொடுக்கிறார். அது ஏனென்றால் அவன் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். காரணம் என்னவென்றால், அவன் ஒரு நல்ல சூழ்நிலையை வளர வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா அறிவு ஞானம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஒரு சாதாரண குடும்பத்துல அவன் இருந்திருந்தால் இவ்விதமாக அவன் பெரிய அறிவு ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு கிட்டியிருக்காது. எனவே தேவன் கிரியை செய்து, ஏனென்றால் பின்னாட்களிலே இவன் தேவனுக்காக நின்று நியாயப்பிரமாணங்களையும் சட்டதிட்டங்களையும் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறான். பல்வேறு ஜனங்களை வழி நடத்துகின்ற ஆலோசனைகளை இவன் வழியாகத்தான் தேவன் கொடுக்க போகிறார். தேவனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இவன் வழியாக கொடுக்கப்பட போகிறது. எனவே இவன் நல்ல ஒரு அறிவு ஞானம் பின்னணி இவைகளை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். சில நேரங்களிலே தேவன் கொஞ்சம் கூட அறிவிற்கும் ஞானத்திற்கும் வாய்ப்பில்லாதவர்களை எழுப்பி வல்லமையாக உபயோகிக்கிறார் என்பது ஒரு உண்மைதான். அதே நேரத்தில் அறிவும் ஞானமும் கூட தேவனுடைய ஊழியத்திற்கு அவசியமாக இருக்கிறது. பார்த்தீர்கள் என்று சொன்னால், பேதுரு பிரதானமான ஒரு சீடனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை எழுப்பினார். பவுல் வேத சாஸ்திரங்களை கற்றறிந்தவன், எல்லா ஞானங்களையும் பெற்றவன். அந்த பவுல் அப்போஸ்தலன் வழியாகத்தான் பிற்காலத்திலே கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை குறித்த சரியான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்றால் என்ன, அதனுடைய சித்தாந்தங்கள் என்றால் என்ன, அதனுடைய கோட்பாடுகள் என்றால் என்ன, இவைகளெல்லாம் அறிந்து கொள்வது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் வாயிலாகத்தான். ஆக தேவன் அவனை அவிதமான ஒரு பாத்திரமாக எழுப்பி அவனுக்குள் இருந்த ஞானத்தையும் அறிவையும் தம்முடைய ஆளுகைக்கும் சித்தத்திற்கும் உட்படுத்தி தம்முடைய வழிகளை அவன் மூலம் வெளிப்படுத்தி உலகத்திற்கு கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், பேதுரு
பவுலப்போஸ்தலன் அளவிற்கு படித்தவன் அல்ல, பவுலப்போஸ்தலன் அளவிற்கு ஞானம் பெற்றவன் அல்ல. ஆனாலும் பேதுருவை தேவன் வல்லமையாக உபயோகப்படுத்தினார். ஆனா இப்படியும் செயல்படுவதற்கு தேவனுக்கு ஆட்கள் தேவையாக இருந்தது. எனவே அறிவின் ஞானத்தையும் நாம் ஒரேடியாக அசட்டை செய்து விடவும் கூடாது. சிலர் சொல்வார்கள் அறிவெல்லாம் குப்பை, ஞானமெல்லாம் குப்பை, அதெல்லாம் தேவையே கிடையாது. வெறும் அறிவும் ஞானமும் தான் குப்பையை ஒழிய, அந்த அறிவும் ஞானமும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அது விசேஷம் பெறுகிறது. சிலர் பாருங்கள், இறையியல் கற்று வருவார்கள், இந்தியாவிலே பல கல்லூரிகள் கற்றிருப்பார்கள், அது போதாதென்று வெளிநாடுகளிலும் சென்று கற்றிருப்பார்கள், உயர் பட்டங்களை பெற்றிருப்பார்கள். ஆயினும் அந்த அறிவு ஞானமும் பிரயோஜனமற்றதாக இருக்கும். காரணம் என்னவென்றால், அவர்கள் அறிவு ரீதியாக ஞான ரீதியாக புத்தக வழியாக பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவைகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆளுகைக்கும் சித்தத்திற்கும் அந்த அறிவு ஞானம் உட்படுத்தப்படவில்லை. தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் தேவனுடைய காரியங்களை அறிவின் மூலமாக மட்டும் கற்று தேறியிருக்கிறார்கள். எனவே அவருடைய குணாதிசயங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாறவில்லை, தேவனை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. இந்த அறிவு பிரயோஜனமற்றது. ஆனால் நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்துகள், இவைகள் யாவும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுகின்ற பொழுது அவைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். பின்னாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்ட சட்டங்களினால் ஆளப்பட வேண்டும், ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நியாயங்கள், நெறிமுறைகள் என்ன, இவைகளை குறித்து ஒரு தெளிவான ஞானத்தை மோசே பெற்றிருக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற விதமாக தேவன் அவனை அரண்மனை சூழ்நிலையிலே வளரும்படியாக செய்கிறார். எவன் அந்த நாட்டிற்கே ஒரு சவாலாக எழும்ப போகிறானோ அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பை அந்த தேசத்துக்கே அவர் கொடுக்கிறார். அரண்மனை சூழலில் வளர்ந்து அவன் எல்லா சாஸ்திரங்களை கற்று அறிந்து பெரிய மனிதனாக மாறுகிறான். அதற்கு பிறகு அவனை தேவன் உபயோகிக்கிறார். எனவே பின்னாட்களிலே அவன் நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கான தேவனுடைய கருவியாக அங்கே செயல்படுகிறான். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் மிக பெரிய ஒரு அறிவின் பின்னணியோடு தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாட்டினுடைய சட்டம் ஒரு விதமாக இருந்தது, ராஜாவுடைய கட்டளை ஒரு விதமாக இருந்தது. அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் அந்த இரட்சகரை இன்னொரு தேசத்துல வளர்த்து ரகசியமாக திடீரென்று கொண்டு வரவில்லை, அதே தேசத்தில் தான் ஆளுநாள். பின்னாட்களே அந்த தேசத்தாரை ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். இவன் யார் மோசே, இவனை அரண்மனையில் தானே வளர்த்தார்கள், அரண்மனையில் தானே கற்றான், பல சாஸ்திரங்களை எல்லாம் இங்கேதானே கற்றறிந்தான், இவனே நம்முடைய நாட்டிற்கு எதிராக அதாவது பெரிய சவாலாக வந்திருக்கிறானே. அது தேவனுடைய சித்தம். அந்த துன்புறுகிற மக்களை விடுவிப்பதற்காக தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பதற்காக தேவன் அவனை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அவன் அவ்விதமான ஒரு பின்னணியை வளர்ந்துக்கப்பட வேண்டும், ஞானம் அறிவை பெற வேண்டும், தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆம் அருமையானவர்களை, எல்லாம் தேவன் தம்முடைய அநாதி ஞானத்தின்படியே செய்கிறார். அவருடைய ஞானத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து விட முடியாது, அவ்வளவு ஆழமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய ஞானம் அறிவுகளை கூட தேவன் உபயோகிப்பார். ஆனா அறிவை ஞானத்தை மட்டுமே நாம் சார்ந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நம்முடைய ஞானத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு ஆளுகைக்கு அதை உட்படுத்துகின்ற பொழுது அவர் அதை உபயோகிப்பார். சிலர் சொல்லுவார்கள், நான் தாளந்துகள் மூலமாக நான் தேவனுக்கு பணி செய்கிறேன். வெறும் தாளந்துகள் மூலமாக பணி செய்ய முடியாது. முதலாவது உங்களையும் உங்கள் தாளந்துகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தில் செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை பூர்ணமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற எல்லா திறமை ஞானங்களுக்கும் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்படும். அவ்விதமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் எதை செய்ய உங்கள் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இந்த வேளையிலும் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறீர். இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நல்ல பங்கினை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும். அதற்கு எந்த சூழ்நிலையும் தடையில்லாதபடி காத்துக்கொள்ளும். ஒரு மோசை எழுப்பினது போல அருமையான இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய குடும்ப சூழலும் தேவன் வல்லமையான காரியங்களை செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் போதுமானவராய் இருந்து வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால்,
126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 04136236 In English, Samson Paul, 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி 605003, India. Phone 0413223604. Our email address jeevaneerode@eth.net.